கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செயலாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். டெல்லியே தற்போது அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒருபுறம் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்தாலும், ஜந்தர் மந்தத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் நீட் தேர்வு மோசடி குறித்து, அதாவது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு பேரணியில் ஈடுபட்டிருக்காங்க. தடியடிலாம் நடந்திருக்கிறது, இணையதள சேவையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது, லாரியில கற்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பல்வேறு சர்ச்சைகளா கொண்டு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? முதலில் கரப்பான் பூச்சி கட்சிக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையா அறிவிக்கல. அவருடைய பின்னணி குறித்து நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. இருந்தாலும் அது ஒரு நகைச்சுவை விமர்சிக்கப்பட்ட ஒரு குழு அப்படிதான் கரப்பான் பூச்சி மாதிரி தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு சொன்னதை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு வேலையில்லா திண்டாட்டங்கள்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் உணர்ந்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல நோக்கம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நீட் முறைகேடு குறித்து அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம். நீட் முறைகேடு குறித்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான எப்படியாவது கல்வி அமைச்சர் பிரதான நீங்கள் எப்படியாவது பதவி விலகணும், ஏன்னா வினாத்தாள் மோசடி, வினாத்தாள் வெளியீடு உள்ளிட்ட பல்வேறு இதெல்லாம் அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோரிக்கையோட அவங்க ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அவர் வாங்ஸ் கூட உடல்நிலை மிக பாதிக்கப்பட்டு நேற்று மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முதலில் அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வெட்கப்படணும். முதல்ல வெட்கப்படணும், ரொம்ப வெட்கப்படணும், கூச்சப்படணும். தலைவர்கள் வெட்கப்பட்டு கூச்சப்படணும். அவர்களுக்கு அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. நேரம் அவங்க கரப்பான் பூச்சி கட்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, பாராட்டுவாங்க. அது குறித்து நிறைய ஒரு பக்கமாக அவங்களுடைய இதழ்களில் பக்கமாக கட்டுரை எழுதி தள்ளுவாங்க. ஆனால் இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும், அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவலில் தன்னுடைய தொண்டர்களை திரட்டி பாஜக செய்யக்கூடிய இந்த நீட் விவகாரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த மோசடியை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தாள் வெளியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கல்வி அமைச்சர் பிரதானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இவர்கள் தொடங்கியிருக்கணும். பாஜக செய்யக்கூடிய இந்துத்துவா விவகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. புல்டோசர் ஆட்சி நடக்குது. ஊபி, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இஸ்லாமியருக்கு எதிராக மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அவங்க கையாளுறாங்க. அப்ப இதெல்லாம் கண்டிச்சு இதையெல்லாம் இந்திய லெவலில் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தும் விதமாக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்லக்கூட கரப்பான் பூச்சி கட்சியினர் நடத்துகிற இந்த போராட்டத்துக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இது முதல்ல ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் இன்னைக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா செல்லணும்னு ஒரு முடிவு எடுத்து பேரணியை போய்கிட்டு இருக்கிற சொல்றதுல மிகப்பெரிய தடியடி அவங்க நடத்தப்பட்டிருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தருக்கு அருகில் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆனா டெல்லியில பல இடங்கள்ல கற்களோட செய்திகள் தான். கற்களோட லாரியில கற்களோட நிறுத்திருக்காங்க. இது காவல்துறை நிறுத்திருக்கா அல்லது பாஜக நிறுத்திருக்கா? யார் நிறுத்திருக்கா? பாஜக கும்பல் அந்த கரப்பான் பூச்சி கட்சியினருடைய அந்த இளைஞர்களை தாக்குவதற்காக, ஜென்சி இளைஞர்கள் தான், அந்த இளைஞர்களை தாக்குவதற்காக நின்றுருக்காங்களா அல்லது அரசே செஞ்சிருக்கா? பாஜக தனி கட்சி செஞ்சிருக்கா அல்லது காவல்துறை அரசே செஞ்சிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா ஊடகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய லாரிகள்ல இருக்கக்கூடிய அந்த கற்களோட புகைப்படங்கள்லாம் இருக்கு. ஒளி நிகழ்ச்சிகளையும் அதை காட்டுறாங்க. அப்ப இப்ப கரப்பான் பூச்சி கட்சியினர் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான். அது நல்ல ஒரு எழுச்சி தான். அந்த எழுச்சியை வரவேற்கிறோம். ஆனா இதை நம்ம சாதாரணமாக கணக்கிட முடியாது. ஏன்னா இப்படித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தார். அண்ணா ஹசாரே போன்றவர்களுடைய டெல்லியில காங்கிரஸுக்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கு பாஜக தூண்டுதல் பேரில் நடத்தினார் தான் நம்ம பின்னால தெரிஞ்சுக்கிட்டோம். காங்கிரஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அண்ணா ஹசாரே தொடங்கினாரு. அண்ணா ஹசாரே தொடங்கினதனுடைய பின்னணியில ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோடு இருந்து விலகி டெல்லியில ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மீது பல்வேறு முறைகேடுகள். சொல்ல போனா அவருமே இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் பெருசாலாம் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு பாஜகவோட குற்றம் நிரூபிக்கப்படல. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல, குற்றச்சாட்டை தான் நம்ம சொல்றோம். குற்றச்சாட்டு அதை விட மிகப்பெரிய கவலைன்னா பாஜகவை அவர் எதிர்ப்பது தயாரில்லை, ராமரை எதிர்ப்பதற்கு தயாரில்லை, அயோத்தியை எதிர்ப்பதற்கு தயாரில்லை. அவர் இன்னொரு பாஜகவை போலதான் அவரும் செயல்படுறாரு. அப்ப அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், பாஜக பெருசா வேறு இல்லை. அப்ப மக்கள் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மீது ஒரு காங்கிரஸோடையோ அல்லது கம்யூனிஸ்டோடையோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய மக்கள், ஜென்சி இளைஞர்கள், குறிப்பா
இந்த கரப்பான் பூச்சி கட்சியினர் மிகப்பெரிய ஒரு எழுச்சி கூட்டம், நல்லா நல்லா பெரிய அளவில் கூட்டம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நமக்கு தெரிஞ்சு இப்போ முதல் முறையாக என்ன பார்த்தீங்கன்னா அனைத்து ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கு, மெட்ரோ ரயில் மூடப்பட்டிருக்கு, இணையதள வசதி டெல்லியில் துண்டிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அந்த கரப்பான் பூச்சி கட்சியினர் மீது திணிச்சிருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு, குறிப்பாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மிகப்பெரிய தாக்குதல் அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இங்கே இளைஞர்கள் பாஜகவுக்கு எதிராக போராடுவதற்கு தயாராகிட்டாங்க. பாஜகவுடைய மோசடிகளுக்கு எதிராக, பாஜகவுடைய இந்துத்துவ செயல்பாடுகளுக்கு எதிராக இளைஞர்கள் போராட தயாராகிட்டாங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்கள் போராட தயாராகிட்டாங்க. நிறைய புகைப்படங்கள், அம்பேத்கருடைய புகைப்படங்களை தாங்கி தான் அங்கே பேரணி போய்கிட்டு இருக்காங்க. பல்வேறு இளைஞர்கள் கூட்டம், மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் அங்கே திரண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை நான் முன்னாடியே சொல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் வெக்கப்படணும்னு ஏன் சொல்றோம்னா, அப்போ இந்த கரப்பான் பூச்சின்னு சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய கொள்கை இல்லாத நபர்கள் தான். இதுவரை கொள்கை அவர்கள் எதுவும் வெளியிடல. அப்ப இவர்களுக்கு தலைமை இருப்பதோ அல்லது இவர்களோடு இணைந்து செயல்படுவதோ அந்த மாதிரியான வேலைகளையாவது குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகள் தொடங்கி இருக்கிறோம். வெறுமனே வாழ்த்து சொல்லிட்டு அலுவலகங்கள் உட்காராம நேரடியாக அங்கே களத்துக்கு போகணும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது ரெண்டு வேறு. ஆனா அவர்களுக்கு ஆதரவை வந்து களத்துல போய் நின்று கொடுக்கணும். இன்னும் சொன்னா அவர்களை வழிநடத்துவதற்கான வேலையை செய்யணும். அவர்களிடம் கொள்கையை பேசணும். இதெல்லாம் செஞ்சா பாஜகவை வீழ்த்தி விடலாம். பாஜகவை வீழ்த்துவதற்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. பாஜகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அவர்களை சரியாக கையாளக்கூடிய வேலையை குறிப்பா அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் செய்யணும். முக்கியமாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. அவர் எந்த ஒரு ஆக்டுமே பண்ண மாட்டாங்க. பாஜக தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்துமே வர இல்ல. அவங்க வந்து பிரதான வந்து நீக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்படி உண்மையிலே அவங்க நீக்கணும்னா அவங்க தொடக்கத்துல அவங்க அந்த நீட் முறைகேடு நடக்கும் போதே அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்லயே பிரதானுக்கு எதிராக வந்து பெரிய தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை அவங்க பண்ணாங்க. அப்பயே அதை செஞ்சிருக்கணும். இவர்கள் தயாரா இல்லை. பொதுவாக பாஜக வந்து அவ்வளவு தூரம் இங்க வந்து எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை, எதிர்கட்சிகள் பலமா இல்லை அப்படிங்கிறத நம்பிக்கையில் இருந்துச்சு. ஆனா கரப்பான் பூச்சி கட்சியினர் எதிர்கட்சியினோட பலமா இருக்கும்ன்றதை இன்னைக்கு காட்டியிருக்காங்க. அதுதான் இந்த அவங்கள இணையதள முடக்கம், ரயில் நிலையங்கள் மூடல், பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல், சாதாரண ரயில் எல்லாத்தையும் மூடிருக்காங்க. என்ன காரணம்னா, பல மாநிலங்கள்ல இருந்து அங்க ஜந்தர் மந்தருக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க, இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. நேரா நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எப்படியா நீ தர்மேந்திர பிரதான முதல்ல நிற்கு, அவருடைய கோரிக்கை இதுதான். ஃபர்ஸ்ட் முதல் கோரிக்கை இப்ப வச்சிருக்காங்க. நம்ம இதை விட பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றோம். நாட்டு எவ்வளவு பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம்னா அதெல்லாம் வச்சு இது முக்கியமான பிரச்சனை தான். இதோடு இணைந்து பாஜகவுடைய முகத்திரை கிழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இன்னைக்கு செய்யணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி விஷயங்கள்ல தலையிடுது. அகில இந்திய அளவில் பாத்தீங்கன்னா நீதிமன்ற விவகாரங்கள்ல பாஜக வெளிப்படையாவே தலையிடுது. RSS உடைய என்ன செயல் திட்டமோ அந்த செயல் திட்டத்தை வந்து நீதிபதிகள் மூலமாக நடைமுறைப்படுத்தும் விதமாக பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் கரப்பான் பூச்சி கட்சியினரிடம் குறைந்தபட்சம் இது குறித்து மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராகணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இல்ல அவங்க இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான கட்சியில ஒரு கேள்வி கேட்குமா எனக்கு அப்ப அவங்க வந்து சேர்றது வந்து கொஞ்சம் தயக்கம். அல்ல, அப்படி இல்லை. அவர்கள் ஒரு இளைஞர் பட்டாளம் வருதுன்னா அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு கொள்கையை சொல்லித் தர வேண்டியது கடமை, உங்கள் கடமை. கம்யூனிஸ்டுடைய கடமை என்ன? கம்யூனிஸ்டுகள் இந்த வேலையை செய்யணும். அதான் தயாரா இருப்பான். இவர்களுக்கு ஆட்சியின் மீது வெறுப்புங்க, ஆட்சியின் மீது வெறுப்பு. இதை நீங்க சரியா கையாள தெரியாதனுடைய விளைவுனாலதான் இப்ப மக்கள் தன்னெழுச்சி எழுது. உங்க பின்னாடி இணையாம, உங்களோட ஆலோசனை கேட்காம, உங்களோட இணைந்து செயல்படாம இன்னைக்கு தனியா வந்து அவங்க ஒரு பேரணி நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு பேரணி நடத்துறாங்க. தனியா அரசுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். பல்வேறு கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்மளாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அனைத்து கட்சியுமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். இனிமே பார்ப்போம் எத்தனை கட்சியும் ஒத்துழைப்பு. வாழ்த்து மட்டும் செய்தி சொன்னா பத்தாது, அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து போராடணும். அனைத்து கட்சிகளும் இணைந்து போராடின போச்சுல பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம். பாஜகவை இப்ப வந்தே மாதரம் போன்ற பாடலுக்காகலாம் இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்துத்துவ அந்த பாடல் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்குல்ல, அந்த பாடலே ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருக்குன்னு ஒரு வாதம் இருக்கு. அப்ப அந்த வாதம் இருக்கும்போது நீங்க 3 ஆண்டு அந்த பாடலை அவமதித்த 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி நீங்க ஒரு மசோதா தாக்கல் செய்ய போறீங்க. நாளைக்கு கரப்பான் பூச்சி கட்சியினர் கூட அந்த இந்த வழக்குல சிறைப்படுத்தப்படலாம், முன்னணியாளர்கள் சிறைப்படுத்தப்படலாம், கம்யூனிஸ்டுகள் சிறைப்படுத்தப்படலாம், முற்போக்கு இயக்கங்கள் சிறைப்படுத்தப்படலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் கைது செய்யப்படலாம். அப்ப அந்த மசோதா பாஸ் பண்ண போறாங்க. மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத மசோதாக்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இது குறித்தான ஒரு புரிதல் எல்லாம் கரப்பான் பூச்சி கட்சியினருக்கு வேண்டும். இது குறித்தான விளக்கங்கள் தெளிவான புரிதல் வேணும். வெறுமனே நீட் முறைகேடுக்கு மட்டும் பேசாமல்
போராடாமல் பாஜகவுடைய அயோக்கியத்தனங்களை, பாஜகவுடைய மக்கள் விரோத போக்குகளை எல்லாம் அவங்க வந்து எதிர்த்து போராடணும். இதோட நிறுத்தாம இன்னும் கொஞ்சம் நாடாளுமன்றத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை போராடினாங்கன்னா நிச்சயமாக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். அகில இந்திய லெவலில் சொல்ல முடியாது, தாவேகா போல் திடீரென்று நாடாளுமன்றத்தையே அவர்கள் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு, எம்பி ஆயிருவீங்க நீங்களா? மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்ப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மீது பொய்யான அவதூறுகளை பரப்பி சீமான், மணியரசன், பல்வேறு இயக்கங்கள், இன்னும் சொல்ல போனா தினமலரை விட தினத்தந்தி திராவிட இயக்கங்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுகவை திராவிட இயக்கங்களோடு தொடர்பில் இருந்து கொண்டே திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தினமலரை விட வேகமாக தினத்தந்தி பண்ணிட்டு இருக்கு. அப்போ இப்படி பல்வேறு ஊடகங்களுடைய செயல்பாடுகளும் திராவிட இயக்கத்திற்கு எதிராக, திராவிட கட்சிகளுக்கு எதிராக, சீமான் போன்றவருடைய எதிர்ப்புணர்களும் ஒவ்வொரு குட்டி குட்டி ஜாதி கட்சியினர்களுடைய திராவிட கட்சிகளுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தான் இன்னைக்கு தாவேகா போன்ற ஒண்ணுமே தெரியாத நபர்கள் எல்லாம், தாவேகாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. இப்ப கல்வி விவகாரங்கள்ல கல்வி தனியார் பொதுப்பட்டியலில் இருக்கு, மாநில பட்டியலுக்கு வரணுன்றதுக்காக விஜய் இப்போ வரைக்கும் குரல் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனை. யார் என்னன்னா நடந்துட்டு போகுது, பாஜக எதிர்க்க மாட்டார், கொள்கை எதிரின்னு சொல்லுவாரு, ஆனா பாஜக எதிர்க்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாடு வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. இங்க காங்கிரஸுடைய பன்னியாரத்தனத்தை, காங்கிரஸுடைய அந்த தேசிய சிக்கல்களை எல்லாம் எதிர்த்து தான் திமுக ஆட்சி வந்துச்சு, சரிங்களா? ஆனா தாவேகா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கவர்ச்சி மையத்தில் தான் வந்துச்சு. அதுக்கு காரணம் தினத்தந்தி போன்ற, தினமலர் போன்ற பல்வேறு வார ஏடுகள், சீமான் போன்ற சீமான் போன்ற நபர்களுடைய பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், வதந்திகள், இதையெல்லாம் மக்கள் நம்பி தான் தாவேகா கொண்டு போனாங்க. அது மாதிரி இன்னைக்கு கரப்பான்பூச்சி கட்சியினருக்கு வந்து அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு தெரியல, ஆனா நீட் முறைகேடுக்கு எதிராக போராடுறாங்க. நிச்சயமா அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் செய்யாத பணியை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தை கூட அவர்கள் கைப்பற்ற முடியும். பிரதமராக கூட அவர்கள் வரலாம், பல்வேறு அமைச்சர்களாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து யாரையா எதிர்பார்க்குறாங்க, யாராவது நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு கட்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது காங்கிரஸிடமும் கம்யூனிஸ்டிடமும் இல்லை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். எனவே நீங்க அதை வைக்கப்படணும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் முன்கூட்டியே நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். எனவே கரப்பான்பூச்சி கட்சியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் பல்வேறு செய்திகளுக்கு, பல்வேறு அயோக்கிய பாஜகவுடைய மக்கள் விரோத போக்குகளுக்கு எதிராகவும் அவங்க போராடணுங்கிறத நம்ம முன்வைக்கக்கூடிய கருத்து. ஓகே, நன்றி. நன்றி.